ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாமல் இதை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, அடுத்தவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு அடுத்தவர்களின் வார்த்தைகளால் தாங்க முடியாத வேதனைகளை அனுபவித்த உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு வருந்தி கொண்டே இருக்கும் என் அன்பு பிள்ளையே, மற்றவர்கள் நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்து. நான் உன்னிடத்தில் சில நேரம் பேச வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த நேரத்தை எனக்கென்று ஒதுக்கி என் வாக்கை கேட்க வந்த என் அன்பு பிள்ளையே, இதை இறுதி வரை இந்த வாக்கை கேட்க வேண்டும் நீ. நானும் உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் இதை முழுமையாக கேள் என்று. அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உன் கர்ம வினைகளை என்னால் அழிக்க முடியும். பாதியில் தள்ளிவிட்டு போனால் என்னால் எந்த காரியத்தையும் முழுமையாக செய்துவிட முடியாது என்று பலமுறை உன்னிடத்தில் நானும் கூறியிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே. ஆனால் நீயோ இதை பாதியில்தான் தள்ளிவிட்டு போய்விடுகின்றாய். என் வார்த்தைகளையும் நீ முழுமையாக கேட்பதில்லை என்று தெரிந்தும் கூட நான் ஏன் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் என்று உனக்கு தெரியுமா? என்னிடத்தில் உன் வாழ்க்கையை நீ ஒப்படைத்து இருக்கின்றாய். என்னுடைய கடமையை நான் சரியாக செய்துவிட வேண்டும். என் குழந்தையை நான் காப்பாற்றுவதை என் கடமையாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அதை நான் சரியாக செய்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ செய்த தவறுகளை அனைத்தையும் மன்னித்து நான் உன்னை தேடி வருகின்றேன். ஆனால் நீ என்னை பார்த்தும் பார்க்காதது போலே தானே சென்று விடுகின்றாய். ஒவ்வொரு முறை பாதியில் செல்கின்றாய். ஒவ்வொரு முறை இதை கேட்க தேவையில்லை, இது நமக்கானதாக இருக்க வாய்ப்பில்லை என்று சென்று விடுகின்றாயே என் தங்கமே. ஆனால் நான் உன்னிடத்தில் நான் ஒப்படைத்து ஒரு கடமையை நீ செய்து முடிக்காமல் இருக்கின்றாய் என் தங்கமே. என்ன கடமை என்று யோசிக்கின்றாயா? உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் நான் கொண்டிருக்கும் ஒரு வாக்கை நீ அலட்சியப்படுத்துகின்றாயே. ஒவ்வொரு வாக்கையும் கூட உன்னால் முழுமையாக கேட்க முடியவில்லையே. தெய்வம் உனக்கென கொடுக்கும் இந்த வாக்கை நீ தட்டிக்கொண்டே இருக்கின்றாயே. அதை புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை நீ இவ்வளவு கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த வாக்கையாவது முழுமையாக கேள் என் தங்கமே. நான் உன் நேரத்தை வீணாக்க வரவில்லை என்பதை முதலில் புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே. இந்த நேரம் கிடைக்கும், எந்த நேரம் கிடைத்தால் உன்னை அவமானப்படுத்துவது என்ன சாக்கு கிடைக்கும் என்று உன்னை அவமானப்படுத்தி பார்க்க ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. நீ எப்பொழுது அவமானப்படுவாய், எப்பொழுது உன் வாழ்க்கையை சரிக்கலாம் என்று, எப்பொழுது மற்றவர்களிடம் நீ அவமானப்பட்டு நிர்கதியாக நிற்பாய் என்று உன்னை சார்ந்த ஒரு கூட்டம் அதற்காக காத்திருக்கின்றது என் அன்பு பிள்ளையே. நடப்பதற்கான அத்தனை காரணங்கள் இருந்தாலும் இந்த செய்வினை, பில்லி, சூன்யம், மாயம் அனைத்தையும் முதலில் நான் உன்னிடம் நிறுத்துகின்றேன் என் பிள்ளையே. முதலில் உன் கர்மாவை குலைத்துவிட்டு பில்லி, சூன்யம், ஏவலையும் உன்னிடத்தில் அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்த்துத்தான் அவர்களின் முழுநேர வேலையாக எடுத்து இருக்கின்றார்கள் என் பிள்ளையே. கட்டாயம் உன் வாழ்க்கையை காப்பாற்றி
தருவேன் என் தங்கமே. உன் வேதனையை தாங்காமல் என் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை என்னாலே கட்டுப்படுத்த முடியவில்லை. உன் கண்களிலிருந்து பார்த்த கண்ணீரை பார்த்து நான் இங்கு வேதனையோடு தான் இருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு நான் எப்படி தெரியப்படுத்துவேன் என் குழந்தையே? பல விஷயங்களில் நான் இருக்கிறேன் என்று உனக்கு பலமுறை நான் அறிமுகப்படுத்தி இருக்கின்றேன். நான் உன்னுடன் இருக்கின்றேன் அல்லவா? இங்கு உன்னால் சுற்றி இருப்பதை உணர முடிகின்றதா? இங்கு உன்னை சுற்றி எதிர்மறை சக்திகளும் அவர்கள் அனுப்பி வைத்த ஏவல்களும் சரி உன் வீட்டிற்குள் தான் திரிந்து கொண்டிருக்கின்றது என்பதை உனக்கு காட்டி இருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே, என் பிள்ளையே. நீ அதை உணர்ந்திருக்கின்றாயா? ஒவ்வொன்றும் இருப்பது தெரிந்தும் எதை எப்பொழுது அழிக்கவும் என்று எனக்கு தெரியும் என்று நீ நம்பினாள். என் மீது நம்பிக்கையாக இரு என் தங்கமே. அடித்து கொடுக்க வேண்டும் என் தங்கமே. அனைத்தையும் அடிக்கடி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது எல்லாம் என் பிள்ளைகள் தடுமாறி போய்கொண்டு இருக்கின்றது தெரிந்து உன் சொல்லை மதிக்காமல் இருப்பதைக் கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. ஆனால் இந்த சூழ்நிலையை பார்த்து ரசித்து சிரித்து கொண்டிருக்கும் அந்த கூட்டம் இன்னும் என்னுடைய நடக்கும் என்று காத்திருக்கின்றது. இன்னும் என்னென்ன நடக்கப் போகின்றது என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இந்த அழிவை கொடுக்க, மேலும் மேலும் துன்பங்களை அள்ளி அள்ளி கொடுக்க, உன் கண்ணீரை அதிகமாக்கி உனக்கு நிம்மதி இல்லாமல் செய்து உன் வாழ்க்கையை சீரழித்து உன் வாழ்க்கையை உறக்கத்தை அனைத்தையும் பறித்து உன் பசியை பறித்து இப்பொழுது உன்னையே நடைபிணமாக நடக்க வைத்திருக்கும் ஒருவரை பற்றித்தான் இப்பொழுது நான் கூற வந்திருக்கின்றேன் என் தங்கமே. நெருக்கமான உறவாகத்தான் இருக்கின்றது பிள்ளையே. நம்பி நம்பி ஏமாந்துதான் அந்த நல்ல உறவு, அன்பான உறவு, பாசமான உறவு, முகமுடி அணிந்து கொண்டுதான் அத்தனையும் உன்னிடத்தில் காட்டிக்கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் நீ எவ்வளவு வெகுளியாக இருக்கின்றாய் என் பிள்ளையே. இது நாள் வரை பாசத்தின் போராட்டத்தில் இருந்து வருகின்றாய். அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு இன்று இப்பொழுது நான் அரை மணி நேரத்தில் உனக்கு வரப்போகும் செய்தியாகத்தான் இருக்கப் போகின்றது பிள்ளையே. ஏன் தாயே யார் என்று கேட்கின்றாயா? தங்கமே, எதிரியை கூட நம்பிவிடலாம், ஆனால் துரோகியை நம்பவே கூடாது பிள்ளையே. எதிரியை கூட அருகில் வைத்து கொள்ளலாம், ஆனால் துரோகியை வைப்பது தவறு என்பது ஒவ்வொரு மனிதனும் அதை பட்டு தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் புரியும் என் தங்கமே. ஏனென்றால் அவன் கூட உனக்கு தெரிந்துதான் அனைத்தையும் செய்வான். ஆனால் துரோகி அப்படி இல்லை என்பது அவன் செய்து முடித்த பிறகுதான் உனக்கு தெரியும் என் தங்கமே. சிரித்து கொண்டே உன்னை அணைத்து கொண்டே உன் முதுகில் கத்தியை வைத்து கொண்டிருப்பான் பிள்ளையே. அருகில் வைத்து கொள்ளாதே. ஆள் முதலில் கவனமாகத்தான் இருப்பான். அப்படிப்பட்ட ஒருவன்தான் உன் வாழ்க்கையில் துன்பங்களை அள்ளி அள்ளி கொடுத்து உனக்கு துரோகங்களை உருவாக்கி உன்னை துன்பத்தை ஆளாக்கிவிட்டு உன்னையே கொள்ள பல செயல்களையும் பல செய்வினைகளையும் செய்து வருகின்றான் என் தங்கமே. உன் மனதை புண்படுத்திக் கொண்டே வேதனையாக்கிக் கொண்டே உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டான் என் தங்கமே. இன்னும் அரை மணி நேரத்தில் இந்த பிறப்பு முடிவதை நீ செய்தியாக கேட்கப் போகின்றாய். அந்த பூலோகத்தில் இருக்கும் தகுதியை இழக்கப் போகின்றான் என் அன்பு குழந்தையே.
பாச போராட்டத்தில் அழுது உன் கண்ணீரின் மூலமாக பாவத்தை அனைத்தையும் கரைத்து விடாதே. அவன் அனுபவிக்க வேண்டியவன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவன் அனுபவிக்க வேண்டியது ஏராளமாக இருக்கின்றது என் தங்கமே. பொறுத்து கொடுத்தால் நடத்தி கொடுப்பேன் தெரியுமா என்பதை பெயரில் கண்ணீருக்கு ஆளாகி இருக்கின்றாய் தெரியுமா என் தங்கமே. அவன் அனுபவிக்கட்டும் உன் கண்ணீர்கள் என்பதை விலமதிக்க முடியாதது தெரியுமா. நீ சிந்திய கண்ணீருக்கு கட்டாயம் நான் மதிப்பு கொடுப்பேன் பிள்ளையே. அந்த கண்ணீரால் அவனுடைய பாவத்தை நீ கழுவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தை இந்த செய்தியை உன்னிடத்தில் எடுத்து வந்திருக்கின்றேன் பிள்ளையே. இனி என்னுடைய ஆட்டம் ஆரம்பம். இனி ஒருவராக நான் அழிக்கப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் உனக்கு எதிராகவோ உனக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கும் அனைத்து எதிரிகளுக்கும் ஒருவராக அழித்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி உன் வாழ்க்கையை அழகான வடிவப்படுத்தி உன் கையில் தரப்போகின்றேன். இந்த தாய் உனக்காக உன்னை காத்து நிற்கின்றேன் என் பிள்ளையே. கர்ம வினைகளை முழுமையாக துளைத்து விடுவேன். உன் மனதில் தைரியத்தை வைத்து தைரியமாக இரு. உன் மனதில் பொறுமை அவசியம் பிள்ளையே. உன் வாழ்க்கை பொறுமையாக இழக்க செய்த உன் முன்கோபத்தை தூண்டிவிட்டு மிக பெரிய ஆபத்தில் உன்னை சிக்கிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கும் அவர்களின் எண்ணத்தை அழித்துவிட்டு உன் முன்கோபத்தை சற்று கட்டுப்படுத்திக்கொள். தெய்வம் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இரு. இன்னும் அரை மணி நேரத்தில் வரும் செய்தியை கேட்டு உன் கண்ணீரை வீணாக்கி விடாதே. தைரியமாக இரு. எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்கப் போகின்றது என் பிள்ளையே. இந்த நாளை இந்த அற்புதமான நாளில் உனக்கு வெற்றியை கொடுக்க காத்திருக்கின்றேன். இந்த நாளிலிருந்து நன்னாளாக உனக்கு ஒரு நல்ல செய்திகளும் வரப்போகின்றது என் தங்கமே. எதிரிகள் முன்னால் நீ வெற்றி கொடியை நாட்டுவாய் என்று நான் நம்புகின்றேன். இதை முழுமையாக நீ பார்த்திருந்தால் அனைத்தும் நிச்சயம் ஒன்றொன்றாக நடக்கும். உன் எதிரி உன் முன் தலை குனிந்து முகத்தில் முழிக்க முடியாத அளவிற்கு ஓடி ஒளிய போகின்றான். இது சத்தியம் என் தங்கமே. இதை நீ பார்த்த அந்த கணத்திலிருந்து அந்த நேரம் ஆரம்பிக்கும் என் பிள்ளையே. உனக்கென்று கொண்டு வந்திருக்கும் இந்த செய்தியையும் நீ அலட்சியப்படுத்தி உன் வாழ்க்கையை நீயே கேள்விக்குறியாக்கி விட்டு போய்விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்க வேண்டும். வரும் ஒவ்வொரு முறையும் நீ என்னை அலட்சியம் செய்யாதே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.